ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவை அள்ளித்தரும் பஞ்சமி வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் 29/2/2024 வியாழக்கிழமையில் பஞ்சமி வருது. அதிகாலையில் 2:30க்கு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை 3:41க்கு பஞ்சமி திதி முடியுது. பஞ்சமி திதி அப்படின்னு சொன்னாலே வாராகி அன்னை வழிபாடு தான். இந்த பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதின்னு 2 முறை வரும். அது வரக்கூடிய நாளை பொறுத்து அதற்குரிய பலனும் மாறுபடும். இந்த முறை பஞ்சமி திதி தேய்பிறை பஞ்சமி திதி மாசி மாதம் நாளைக்கு 29/2/2024 வியாழக்கிழமையில் வர்றது மிக 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 விசேஷமான ஒன்று. ஏன்னா வியாழக்கிழமைங்கிறது குபேரரோட நாள் இல்லையா? குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நாளான நாளைய தினம் இந்த பஞ்சமி வரதுனால நமக்கு வாராகி அம்மனின் அருளோடு குபேரரின் மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைக்கிது. அதனால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கு நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணுங்கள். நாளைய தினம் பஞ்சமியில் அம்மாவோட திருவுருவப் படம் இருந்துச்சு அப்படின்னா அதில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ஒரு விளக்கேற்றி அம்மா இருக்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளைய தினம் 5 முகம் கொண்ட ஒரு பஞ்சதீப விளக்கை ஏற்றுங்க. அதையே நீங்கள் அம்மாவாக பாவித்து கூட நீங்கள் வழிபடலாம். இல்லை 5 முகம் விளக்கேனாலும் ஏற்ற முடியாதுன்னாலும் நீங்கள் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி அம்மாவாக நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். வாராகி அம்மாவுக்கு செவ்வரளி செம்பருத்தி மாலையெல்லாம் போடுங்க. அதே மாதிரி நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகளில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அந்த கிழங்கு வகைகள் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். இதில் சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சிதுன்னா ரொம்ப நல்லது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்கள்கிட்ட எந்த கிழங்கு வகை இருக்கோ அதை வச்சுக்கோங்க. மாதுளை முத்து, பானகம் இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா வாசனை மிகுந்த ஊதுபத்தி ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த முடிச்சு அம்மாவுக்கு வைக்கணும் இல்லையா, அதை நம்ம தயார் பண்ணலாம். ஒரு வெத்தலையை நல்ல வெத்தலையாக முழு வெத்தலையாக காம்போடு எடுத்துக்கோங்க. அது பழுப்பு நிறமாக இருக்கக்கூடாது, சின்ன ஓட்டை கூட இருக்கக்கூடாது. நல்ல வெத்தலையாக எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாராகி அம்மாவுக்கு முன்னாடி வைங்க. இதில் ஒரு 5 ரூபா காசை அந்த வெத்தலை மேலே வைங்க. 5 ரூபாங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்றுங்க. 5 ரூபா நாணயத்தை பற்றி தனி வீடியோவே நான் போடுறேன். 5 ரூபா நாணயத்தில் இருக்கக்கூடிய சக்தி அபரிவிதமானது. நம்ம பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சாலே இந்த 5 ரூபா நாணயத்தை வச்சு செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஒரு 5ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏஞ்சல் நம்பராக சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை நம்ம கொடுக்கறதுக்கு இந்த 5ங்கிற எண் நமக்கு நிறைய விதத்தில் பயன்படுது. நான் கூடிய விரைவில் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். 5 ரூபா நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அது விதையெல்லாம் வெளில வரக்கூடாது, நல்லா முழுசாக இருக்கணும். அதே மாதிரி 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுவும் கிராம்பு மொட்டோடு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உடஞ்சிலாம் இருக்கக்கூடாது, அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. சின்ன பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து நீங்கள் கட்டணும். இதை பச்சை நிற நூலால் நீங்கள் 5 முடிச்சு போட்டு பொட்டலமாக கட்டுங்க. பச்சை நிற நூல் இல்லாத பட்சத்தில் ஒரு வெள்ளை நிற நூலில் மஞ்சள் தேய்ச்சி எடுத்து அதை இந்த வெத்தலையை சுற்றி 5 முடிச்சு போட்டு பொட்டலமாக கட்டிக்கணும். இந்த 5 முடிச்சு போட வேண்டும்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த 5 முடிச்சு போட்டு பொட்டலமாக எடுத்துக்கோங்க. இதுலேருந்து வெத்தலையிலேருந்து எந்த பொருளும் கீழே விழாத அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வெத்தலையும் கிழிஞ்சு போகக்கூடாது, பக்குவமாக நீங்கள் கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச வாராகி அம்மனோட பாதத்தில் நீங்கள் வைங்க. பணத்தட்டுப்பாடு நீங்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் ஓம் வாராகியே போற்றுங்கிற நாமத்தையும் சொல்லுங்கள். இந்த வெத்தலை முடிச்சை எடுத்து நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், வாராகி அம்மா முன்னாடியே இருக்கட்டும். அப்புறம் திரும்ப எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோ, பணப்பெட்டி அதில் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நகைப்பெட்டி இருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே வைக்கணும் அப்படின்னு தோணுதோ அங்கே நீங்கள் வைங்க. நிச்சயமாக இந்த முடிச்சு நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்குங்க. இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. இது கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் இல்லை. நல்லா வெத்தலை காஞ்சி அதோட வாசம் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு இதே மாதிரி வேறு முடிச்சு நீங்கள் தயார் பண்ணலாம். நீங்கள் பஞ்சமி தேதியிலையும் பண்ணலாம், இல்லைனாக்கா புதன்கிழமையில் பண்ணலாம்.
இல்லை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இது. குபேரரோட நாள், வாராகி அம்மாவோட பஞ்சமி தேதி வருது. இப்படி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை நம்ம இந்த முடிச்சு தயார் பண்ணி வைக்கும் பொழுது நம் வீட்டில் மகாலட்சுமி அன்னை, குபேரர், வராகி அம்மாவோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிது. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நாளும் விசேஷமான பொருட்களையும் வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டில் நமக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு கடன் கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் வழிபாடு தான் இது. இதை நீங்கள் முழு நம்பிக்கையோட நாளைய தினம் நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் நல்லா உணர்வீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் அனைத்தும் குறைந்து நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் நிம்மதி, மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வாராகி அன்னையின் அருளோடு உங்கள் வீட்லேயும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும். நன்றி.